வக்கஃப் போர்டுல முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டுமா, முஸ்லிம் அல்லாதவர் இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இது ஏங்க, நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்கான போர்டு இருக்குதா இல்லைங்களா, அறநிலைத்துறை இருக்குதா இல்லைங்களா, இந்துக்களுக்கான இப்ப திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது. அப்ப அந்த இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் இல்லைங்களா. நீங்க ஒன்று கவனிக்க வேண்டும், அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த நிர்வாக கமிட்டியில மட்டும் இந்துக்கள் இல்லை. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, அந்த திருப்பதியில் கோவிலுக்காக பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இந்துக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வராங்க, திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ அந்த பெருக்கிறவங்க கூட்டுறவங்க எல்லாருமே இந்துக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா அதே அவங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன கொண்டு வருதுன்னா, அந்த நிர்வாகத்துல என்ன செய்யணும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவரும் இருக்கலாம் அப்படின்னு அதை கொண்டு வராங்க. இது எப்படி நியாயமாக இருக்க வேண்டும்? இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஆக இந்த இரட்டை அளவுகோல் முறையை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம்.